वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणपद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यधृतुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயே. இன்றைய தினம் மேதா உத்தரபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 10ல் இருந்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி வகுப்பில் நாம திகு சமாசகா சொல்லக்கூடிய அந்த சமாசத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா? அது தொடர்ந்து இன்றைய தினம் நாம துவந்த சமாசகா அப்படிங்கிற சமாசத்தை நாம தெரிஞ்சுக்கிருக்கோம். துவந்த சமாசகானா என்ன, அதில் என்னென்ன பேதங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிருக்கோம். அதற்கு முன்னாடி சுபாஷிதம் அந்த 2 ஸ்லோகங்களோட நம்ம தெரிஞ்சுக்காரோம். இன்றைய தினம் 2 ஸ்லோகங்களை தெரிஞ்சுக்கிருக்கோம். ஏன்னா இந்த 2 ஸ்லோகம் ஒன்றோட தொடர்புடையது. என்னென்ன ஸ்லோகம் பாருங்க. பாலார்கः பிரேததூமஸ்ச விருத்தஸ்ரீ பல்வலோதகம் ராத்திரௌ தத்யன்ன புக்திஸ்ச ஆயுஹு க்ஷீணம் தினே தினே. பாலார்கः பிரேததூமஸ்ச விருத்தஸ்ரீ பல்வலோதகம் ராத்திரௌ தத்யன்ன புக்திஸ்ச ஆயுஹு க்ஷீணம் தினே தினே அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம். இது 2 ஸ்லோகம் பார்க்க போறோம். ஏன்னா உன்னோடு ஒன்று தொடர்புடையது. என்னன்னாக்கா பாலார்கஹனா காலை சமயத்தில் இருக்கக்கூடிய வெயில், கார்த்தால வேளையில் வரக்கூடிய வெயில் இருக்கு இல்லையா? அந்த வெயிலில் நாம ரொம்ப நேரம் காயக்கூடாது. கார்த்தால இருக்கக்கூடிய சூரியன்ல ரொம்ப நேரம் நாம காயக்கூடாது. அதே மாதிரி பிரேத தூமஸ்ச பிணம் சொல்லுவால சவம், அந்த புகையை சுவாசிக்க கூடாது. தன்னை காட்டிலும் விருத்தஸ்ரீ, தன்னை காட்டிலும் வயது முதிர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. அதே மாதிரி பல்வலோதகம்னாக்கா அந்த குட்டையில தேங்கக்கூடிய நீர், குளம் வேற ஆறு வேற ஏரி வேற, குட்டைன்னு சொல்லுவா. அந்த குட்டை நீர் பருகுதல். அதே மாதிரி ராத்திரோ தத்யன்ன புக்திஸ்ச, இரவு நேரத்துல தயிர் சாதம் சாப்பிடுறது அப்படிங்கிற விஷயம். இது எல்லாமே ஆகிய இந்த 5ம் இருக்கு இல்லையா? பாலார்கஹா பிரேததூமஹா விருத்தஸ்ரீ பல்வலோதகம் ராத்திரோ தத்யன்ன புக்தி, இது எல்லாமே இந்த 5ம் ஆயுள தினம் தினம் குறைக்குமா. இது எல்லாமே ஆயுள தினம் தினம் குறைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னென்ன? பாலார்கஹா பிரேததூமஸ்ச விருத்தஸ்ரீ பல்வலோதகம் ராத்திரௌ தத்யன்ன புக்திஸ்ச ஆயுஹு க்ஷீணம் தினே தினே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். என்ன தாத்பரியம் இதுக்கு? ஒரே நிமிஷம் இருக்கும். பாலார்கஹா பிரேததூமஸ்ச விருத்தஸ்ரீ பல்வலோதகம் ராத்திரௌ தத்யன்ன புக்திஸ்ச ஆயுஹு க்ஷீணம் தினே தினே. என்ன அர்த்தம்? இந்த 5 விஷயங்களை நாம என்ன பண்ணக்கூடாதுன்ற பாருங்க. காலையில இருக்கக்கூடிய வெயில்ல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. பிணத்தினுடைய புகையை சுவாசிக்க கூடாது. தன்னை காட்டிலும் முதிர்ந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்க கூடாது. இந்த குட்டையில தேங்கக்கூடிய நீரை பருகக்கூடாது. ராத்திரியில என்ன பண்ண, தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது. ஆகிய இந்த 5ம் என்ன பண்ணுனாக்கா ஆயுள் நஷ்யதி தினே, ஆயுக்ஷீணம், ஆயுஷ் என்ன பண்ணும்? குறைச்சுட்டே போயிடுமா. தினே தினே, ஒரு நாளும் நம்மளுடைய ஆயுள் காலத்தை நம்ம இழந்துட்டே வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இது ஒரு ஸ்லோகம். இதற்கு தொடர்புடைய இன்னொரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா பாருங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். அது இப்ப நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னமோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் பாருங்க. என்ன அப்படின்னாக்கா விருத்தார்கோ ஹோமதூமஸ்ச பாலஸ்ரீ நிர்மலோதகம் ராத்திரௌ க்ஷீரான்ன புக்திஸ்ச ஆயுர் விருத்தி தினே தினே. அங்கெல்லாம் என்ன சொன்னா போன ஸ்லோகத்துல? ஆயுஹு க்ஷீணம் தினே தினேன்னு பார்த்தா அந்த 5 விஷயத்தை பண்ணாக்கா ஆயுசு குறையும்னு பார்த்தோம். என்னென்ன 5 விஷயம் பார்த்தாங்க? காலையில இருக்கக்கூடிய வெயில ரொம்ப நேரம் காயக்கூடாது. பிணத்தினுடைய அந்த புகையை சுவாசிக்க கூடாது. தன்னை காட்டிலும் வயது முதிர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. குட்டையில் இருக்கக்கூடிய நீரை பருகக்கூடாது.
ராத்திரில தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது. அப்படி பண்ணா ஆயுள் என்ன ஆகும்? க்ஷீணம் குறையும், தினே தினேன்னு பார்த்தோம். இங்க பாருங்க, ஆயுர் விருத்திர் தினே தினே. இங்க விருத்தினா வளர்ச்சி ஆயிட்டே இருக்குமா தினே தினே. எப்படி எது வளர்ச்சி ஆயிட்டே இருக்கும்? ஆயுஹு வயதானது அதிகரிச்சுட்டே போகுமா. எப்படி அப்படின்னாக்கா பாருங்க, விருத்தார்கோ விருத்தார் அங்க வந்து விருத்தார்க்கானா அதாவது மாலையில காயக்கூடிய வெயில். கார்த்தால பார்த்தது பாலார்கா இளம் சூரியன், இப்ப பாக்குறது விருத்தார்கா அதாவது சாயங்காலத்தில் இருக்கக்கூடிய சூரிய வெப்பமானது அது நம்ம மேல நிறைய படப்பட நமக்கு ஸ்ரேயஸ். மாலையில வெயில் காயும், அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த வெயில்ல ரொம்ப நேரம் இருக்கலாம். அதே மாதிரி ஹோம தூமஸ்ச, ஹோமம்லாம் எங்க பண்றாலும் அந்த ஹோம புகையை நம்ம சுவாசிக்கணுமா. தன்னை காட்டிலும் வயது குறைந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது, பாலஸ்ரீ வயது குறைவான பெண்ணை பண்ணிக்கிறது. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்ல? ராத்திரோ க்ஷீரான்னம், அதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துருக்கா நிர்மலோதகம், நாம சுத்தமான நீரை பருகிறது, தெளிந்த நீர், பியூரான வாட்டர் நம்ம சாப்பிடுறது அப்படிங்க. அடுத்து ராத்திரோ க்ஷீரான்ன புக்திஷ்ட, ராத்திரில பால் சாதம் சாப்பிடணுமா. தயிர் சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு அங்க பார்த்தோம் இல்லையா? ஏன்னா தயிர் சாதம் சாப்பிட்டா ஆயுள் குறையுமா, அதே பால் சாதம் சாப்பிட்டாக்கா ஆயுள் அதிகரிக்குமா. ஆயுர் விருத்திர் தினே தினே. என்ன? விருத்தார்க்கோ ஹோம தூமஸ்ச பாலஸ்ரீ நிர்மலோதகம் ராத்திரௌ க்ஷீரான்ன புக்திஷ்ச ஆயுஹு விருத்திர் தினே தினே. இப்படி ரெண்டு ஸ்லோகம் பார்த்துருக்கோம், ரெண்டு ஒன்றோட தொடர்புடையதான். என்னென்ன அங்க என்ன பார்த்தோம்? பாலார்கா பிரேத தூமஸ்ச விருத்தஸ்ரீ பல்வலோதகம் ராத்திரௌ தத்யன்ன புக்திஷ்ச ஆயுஹு க்ஷீணம் தினே தினே போன ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன? விருத்தார்க்கோ ஹோம தூமஸ்ச பாலஸ்ரீ நிர்மலோதகம் ராத்திரௌ க்ஷீரான்ன புக்திஷ்ச ஆயுர் விருத்திர் தினே தினே அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ரெண்டு சுபாஷிதங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா துவந்த சமாசா அப்படிங்கிற சமாசத்தை நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரே சமாசம் தான், ஒரு ஒரு வகுப்புல நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு ஒரு சமாசமா எடுத்துட்டு அந்த சமாசத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அந்த ரீதியில பாருங்க, துவந்த்வஹா துவந்த சமாசா, அதற்கு என்ன டெஃபினேஷன்? உபய பதார்த்த பிரதானஹா துவந்த்வஹா, உபய பதார்த்த பிரதானஹா துவந்த்வஹா. இப்போ ஒரு சமாசம் இருக்கு, அந்த சமாசத்தை நாம விக்கிரகம் பண்றோம். அப்ப விக்கிரகம் பண்ணும்போது பூர்வபதம் உத்தரபதம்னு இருக்கும். அந்த பூர்வபதம் உத்தரபதம் ரெண்டுத்துக்கும் பிராதானியம் கொடுக்கிறது, அந்த அர்த்தமானது ரெண்டுத்துக்கும் பிராதானியம் கொடுக்கிறது அப்படின்னாக்கா அது எந்த வகை சமாசம்? துவந்த்வ சமாசா இல்லையா? சூத்திரம் என்ன அதுக்குனாக்கா சார்த்தே துவந்த்வஹா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சூத்திரமானது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுக்கு என்ன டெஃபினிஷன்? உபய பதார்த்த பிரதானஹா துவந்த்வஹா அப்படிங்கிறது. அந்த துவந்த்வஹா த்விதா, ரெண்டு வகைகளாக பிரிக்கப்படுறது. ஒன்று இதரேதரஹா, இன்னொன்று சமாஹாரஹா. இதரேதர துவந்த்வஹா சமாஹாரஹா. சரி, இதரேதர துவந்த்வஹா இதரே இத்தர இத்தர யோகா, சமாஹாரஹனா கூட்டு. இதரேதர யோகன்றது என்னது? தொடர்புன்னு அர்த்தம். சமாஹாரகனா கூட்டு, எப்படின்றது நம்ம பார்க்க போறோம். அந்த இதரேதரம் அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று இதர இத்தர 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 யோகம், சேர்க்கை. இந்த பதம் இந்த பதம் இந்த பதம் இந்த பதம் சேர்ந்துட்டே போகும். அதே மாதிரி சமாஹாரகன்னா என்னன்னாக்கா கூட்டுன்னு அர்த்தம். இதனுடைய கூட்டு இது சேர்த்தா இப்படி வரும் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அதுல முதல்ல இதரேதரஹா எத்தனை வகையா பிரிக்கிறா? மொத்தத்துல துவந்த்வஹா ரெண்டு விதமா தெரிஞ்சுக்கணும், அதனால ஞாபகம் வச்சுக்கணும். துவந்த்வஹனா என்ன? உபய பதார்த்த பிரதானஹா துவந்த்வஹா. சூத்திரம் என்ன? சார்த்தே துவந்த்வஹா. ச அப்படிங்கிற பதத்தை பிரயோகம் பண்ணிட்டே போவா. ச ச சன்ற பதத்தை ஒன்னொன்னா சேப்ப. சேனா என்ன? அண்டுன்னு அர்த்தம், அது ஒரு அவ்விய பதம். அந்த துவந்த சமாசம் அப்படிங்கிறது ரெண்டு வகைகளாக பிரிக்கப்படுறது. ஒன்று இதரேதர துவந்த்வஹா, இன்னொன்று சமாஹார துவந்த்வஹா. இந்த இதரேதர துவந்த்வஹா ரெண்டு என்னென்ன, அதே மாதிரி சமாஹார துவந்த்வஹா அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போற விஷயமானது.
இதற்கு முன்னாடி வகுப்புல திகு சமாசம், அதை தொடர்ந்து பகுவிரீக சமாசத்தை நம்ம பார்த்து முடிச்சோம். இப்போ துவந்தஹா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதர துவந்தஹா ரெண்டு விதம், சமாஹார துவந்தமும் ரெண்டு விதமா பிரிக்க போறோம். அது என்ன, அதற்கு என்ன உதாரணம் அப்படிங்கிறத இந்த பாக்ஸ் அழகாக காமிச்சிருக்கா பாருங்க. இத்தரையத்தரகான என்ன, திரைத்தரனா யோகம்னு அர்த்தம், தொடர்பு. எப்படி யோகனா சேர்க்கை போறோம், எப்படி சேர்க்க போறோம்ன்றதை பாருங்க. எப்படின்னாக்கா முதல்ல சமாசா ராமகிருஷ்ணவ், எப்படி அதை விக்கிரகம் பண்றோம், ராமஹா ச கிருஷ்ணஹா ச ராமஸ்ச கிருஷ்ணஸ்ச ராமகிருஷ்ணவ். அப்ப என்ன ஆகுது, பூர்வபதம் உத்தரபதம், பூர்வபதம் ராமஹா உத்தரபதம் கிருஷ்ணஹா. சமாச ராமகிருஷ்ணவ் சொல்லும் போது உபய பதார்த்த பிரதானஹா, ரெண்டு ராமன்ற பதத்துக்கும் பிராதானியம் உண்டு, கிருஷ்ணன்ற பதத்துக்கும் பிராதானியம் உண்டு. சேர்த்து என்ன ஆறுது, ராமகிருஷ்ணவ். இது திபத சமாசா, திபத துவந்தஹ. திபதனா இரண்டு பதங்களை உள்ளடக்கியது. ராமஹா ராமஸ்ச கிருஷ்ணஸ்ச ராமகிருஷ்ணவ். இது த்விபத துவந்தஹ. த்வினா இரண்டு, பதங்களுடைய துவந்தம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா ராமகிருஷ்ணவ். அதை விக்கிரகம் பண்ணும்போது ராமஸ்ச கிருஷ்ணஸ்ச ராமகிருஷ்ணவ், இது ஒரு வகை. ரெண்டாவது அந்த இதரேதரத்துல இன்னொரு வகை என்ன, பகுபத துவந்தஹா. நிறைய பதங்களை சேர்த்துட்டே போலாம். எப்படி, ஹரிஷ்ச ஹரஸ்ச குருஷ்ச ஹரிஹர குரவ. ஹரிஷ்ச ஹரஸ்ச குருஷ்ச ஹரிஹர குரவ அப்படிங்கிறது இதரேதர துவந்தத்துல ரெண்டாவது வகையா இருக்கு. திபத துவந்தஹா பகுபத துவந்தஹா. திபத துவந்தஹாக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம், ராமகிருஷ்ணவ். விக்கிரகம் எப்படி பண்ணிருக்கா, ராமஸ்ச கிருஷ்ணஸ்ச ராமகிருஷ்ணவ். பகுபத துவந்தத்துக்கு என்ன, ஹரிஷ்ச ஹரஸ்ச குருஷ்ச ஹரிஹர குரவ. அப்போ என்ன ஆறுது அப்படின்னாக்கா உபய பதார்த்த பிரதானஹா துவந்தஹா அப்படிங்கிறது இங்க நிதர்சனமாறுது. இது என்னது, இதரேதரத்துல ரெண்டு, என்னது திபத துவந்தஹா அண்டு பகுபத துவந்தஹான்னு பார்க்கும். அந்த துவந்தத்தினுடைய இன்னொரு இது வகை என்ன, அதற்கு என்ன உதாரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கோ, அடுத்தது அதிலே துவந்தத்துல அடுத்தது என்ன, சமாஹார துவந்தஹா. சமாஹாரஹா எத்தனை வகைப்படுத்துறா, அதையும் திதா ரெண்டு வகையா பிரிச்சுக்கிறா. ஒன்று சமாஹாரஹா, இன்னொன்னு நித்திய சமாஹாரஹா அப்படிங்கிற மாதிரி. இப்போ சமாஹாரஹான்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லணும் உங்களுக்கு, சமாஹாரனா கூட்டுன்னு அர்த்தம் இல்லையா. சமாஹாரஹான்னு என்னது, கூட்டு. எப்படி இருக்கு பாருங்க சமாசம், சம்ஞா பரிபாஷம். சம்ஞா பரிபாஷம், சமாஹாரத்தை பண்ணுவது எப்படி ஆகும், சம்ஞாச்ச பரிபாஷாச்ச அனயோ சமாஹாரஹா. சம்ஞாச்ச பரிபாஷாச்ச அனயோ சமாஹாரஹா சம்ஞா பரிபாஷணம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சம்ஞா பரிபாஷம். அடுத்தது நித்திய சமாஹாரஹா, என்ன உதாரணம் கொடுக்குறா, பாணி பாதம். பாணி பாதம், பாணீச்ச பாதௌச்ச ஏதேஷாம் சமாஹாரஹா. இப்படி ஏதேஷாம் இல்லையா, அனையோகோ சமாஹாரஹான்னு வரும்போது சமாஹாரான கூட்டுன்னு அர்த்தம் இல்லையா. இது இது சமாஹார இதுல வரும். அங்க பார்க்கும்போது என்ன பார்த்தோம், இதரேதர துவந்தஹான்னு பார்த்தோம், அது யோகம் சேர்க்கிறது. இங்க அனயோகோ அல்லது ஏதேஷாம் சமாஹாரஹான்னு வரும்போது சமாஹார துவந்தத்துல சேரும். அது எத்தனை வகையா பிரிக்கிறா, ரெண்டு வகையா பிரிக்கிறா. சமாஹார துவந்தஹா நித்திய சமாஹார துவந்தஹா. அதுக்கு என்ன உதாரணம், சமாஹாரத்துக்கு சம்ஞா பரிபாஷம் இல்லையா. சம்ஞாச்ச பரிபாஷாச்ச அனயோஹோ சமாஹாரஹ சம்ஞா பரிபாஷம். அடுத்தது பாணிபாதம், இது நித்திய சமாஹாரத்துக்கு துவந்தத்தினுடைய உதாரணம். பாணீச்ச பாதௌச்ச ஏதேஷாம் சமாஹாரஹ பாணிபாதம். இப்படியாக துவந்தஹா அப்படிங்கிற சமாசத்துக்கு இன்றைய தினம் உபய பதார்த்த பிரதானஹா துவந்தஹா. சூத்திரம் என்ன, சார்த்தே துவந்தஹா. இந்த ஒரு பதங்களை நாம யோகம் பண்றோம், அதாவது சமாஹாரம் பண்றோம். சமாஹாரம்னாலும் யோகனா கூட்டுன்னு அர்த்தம், சேர்க்கிறதுன்னு அர்த்தம். அப்படி பண்ணும் பொழுது இந்த ச அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுன்னு நாம பிரயோகம் பண்ணிட்டே போறதுனால அது துவந்த சமாசம். ரொம்ப சுலபம். இந்த விக்கிரகம் பண்ணும்பொழுது சேன்ற பதமானது வந்ததுன்னா நம்ம அதை ஈஸியா என்ன கண்டுபிடிச்சிடலாம், இது துவந்த சமாசம் அப்படிங்க சொல்லலாம்.
அதுல இதரேதரன் போது திபத துவந்தா பகுபத துவந்தா. சமாஹாரம் சொல்லும்போது சமாஹாரா நித்திய சமாஹாரா. எனவே சார்த்தே துவந்தா அப்படிங்கிற அந்த சூத்திரத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம், இந்த துவந்த சமாசம் அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? மேலும் பாருங்க, இதுக்கு எந்த மாதிரியான விளக்கம் கொடுத்துருக்கா அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம். द्वंद्व समासः द्वंद्व समासे समास घटकानां सर्वेषां पदानां अर्थाः प्रधानाः भवन्ति. இப்போ துவந்த சமாசம் எடுத்துனாக்கா அந்த துவந்த சமாசத்துல நம்ம விக்கிரகம் பண்ணும் பொழுது எவ்வளவு பதங்களுடைய கூட்டு இருந்தாலும் சரி, கூட்டுனா அதெல்லாம் சேர்த்து அனையோகோ ஏதேஷாம் இல்லையா சொல்லுவோம் இல்லையா, சமாஹாரா அல்லது இது எல்லாம் இதரேதர இதர 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 இந்தந்த பதம் இந்தந்த பதத்தோட சேர்த்து சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், யோகம்னா சேர்க்கிறது. அப்படி பண்ணிட்டே போகும்போது அது துவந்த சமாசம் சொல்லப்படுது. அப்படி சமாச கடகானாம் சமாசங்களுக்குள்ள அந்த விக்கிரகம் பண்ணும்போது இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாமே சர்வேஷாம் பதானாம் அர்த்தாக எல்லாத்தினுடைய அர்த்தமும் என்னவா இருந்தாங்க, பிரதானாக பவந்தி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எதி பதத்வயம் சேத்து, ஒருவேளை ரெண்டு பதம் இருக்குன்னு வச்சுங்களேன், சமஸ்தபதம் திவச்சனே பவதி. சமஸ்தபதம் இருக்கு இல்லையா, சமாசன்ற அந்த பதமானது அது திவச்சனத்துல இருக்கும். எப்படி ராம கிருஷ்ண ராமஸ்ச கிருஷ்ணஸ்ச ராம கிருஷ்ணௌ எப்படி இருக்கு, திவச்சனத்துல தானே இருக்கு இல்லையா. அதே மாதிரி அநேகானி பதானி பவந்தி சேத்து, நிறைய பதங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், சமஸ்த பதம் பகுவச்சனே பவதி இல்லையா, சமஸ்த பதம் பகுவச்சனே பவதி. இப்போ பிராய உபய பதார்த்த பிரதான துவந்தா, எல்லாத்துக்குமே பாருங்க நம்ம என்ன சொல்லிட்டு வரோமே, பிகினிங்லேருந்து ஆரம்பிச்சு ஏதாவது கால பரியந்தம் பிராயன்ற பதத்தை நம்ம பிரயோகம் பண்றோம். ஏன் அப்படின்னாக்கா சில இடங்கள்ல மாறும், அதனால 95% இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனாலதான் எல்லாமே எப்படி கொடுத்துட்டு வந்துருப்பா, பிராயன்ற பதத்தை இங்க மாத்திரம் இல்ல, நம்ம பிகினிங்ல இருந்தே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. பிகினிங்ல இருந்தே என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், அந்த பிராயன்ற பதத்தை நாம உபயோகப்படுத்தி தான் வந்திருக்கோம். பிராய உத்தர பதார்த்த பிரதான தத் புருஷா, प्राय अन्य पदार्थ प्रधान बहुव्रीगि, प्राय उभय पदार्थ प्रधान द्वंद्व. இது இங்க மாத்திரம் இல்ல, இதுவரைக்கும் நம்ம பார்த்த சமாசங்கள் எல்லாத்துக்குமே அந்த பிராயன்ற பதத்தை கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டே தான் போவா. அந்த ரீதியில இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய துவந்த சமாசமாகட்டும், பிராய உபய பதார்த்த பிரதான துவந்த்வ, அந்த துவந்தமானது இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுறது. இதரேதர துவந்த்வ சமாஹார துவந்த்வ. इतरेतर द्वंद्व समासे समास घटकानां सर्वेषां पदानां अर्थाः प्रधानाः भवन्ति. प्रायः अत्र उत्तरपदस्य यल्लिङ्गं तदेव लिङ्गं समस्तस्यापि पदस्य भवति. அது நம்ம தெரிஞ்சதுதான் இல்லையா. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், இதனுடைய உதாரணம் என்ன. இப்போ நிறைய உதாரணம் நம்ம பார்த்துட்டே போனாதான் இன்னும் நமக்கு அது ஸ்பஷ்டமா புரியும். அந்த ரீதியில பாருங்க, உதாரணம் என்ன கொடுத்துருக்கா பாருங்க. இந்த ராமஸ்ச லக்ஷ்மணஸ்ச ராமலக்ஷ்மணௌ, ஹரிஷ்ச ஹரஸ்ச ஹரிஹரௌ இல்லையா, அஸ்வஸ்ச ரதஸ்ச இந்திரஸ்ச அஸ்வரதேந்திராக. இப்ப நிறைய இருக்கிறதுனால அது வந்து அந்த லிங்கத்திலேயே வருது. அதே மாதிரி வச்சனத்திலேயே வரும், ஞாபகம் வச்சுங்க இல்லையா. ராம லக்ஷ்மணன் சொல்லும்போது எப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா திவச்சனமா இருக்கு. இங்க அஸ்வ ரதேந்திராக சொல்லும்போது பகுவச்சனமா இருக்கு, ஏன்னா மூன்று பதங்கள் இல்லையா. அதனால அஸ்வஸ்ச ரதஸ்ச இந்திரஸ்ச அஸ்வரதேந்திராக, குருஸ்ச சிஷ்யஸ்ச குரு சிஷ்யௌ, ஞானீச்ச விஜானீச்ச ஞானி விஜானினௌ திவச்சனத்துல வரும். அதே மாதிரி பிகஸ்ச காக்கஸ்ச பிக காக்கௌ, பிரம்மாச்ச அச்சுதஸ்ச சங்கரஸ்ச பிரம்மாச்சுத சங்கராக, ராமஸ்ச சீதாச்ச ராம சீதே. ஏன்னா சீதேனும் போது அந்த லிங்கத்தில் இருக்கோ அது அப்படிதான் இருக்கும். சீதா சீதே சீதா, அப்ப திவச்சனம் இல்லையா. அடுத்தது பரமேஸ்வரஸ்ச பார்வதிஸ்ச பரமேஸ்வர பார்வத்யௌ, எப்படி லிங்கம் இருக்கோ அந்த லிங்கத்துல தான் இருக்கும், எந்த வச்சனம் இருக்கோ அந்த வச்சனத்துல இருக்கும். இப்போ என்ன பாருங்க, எல்லாத்தையும் எப்படி இருக்கு, சேன்ற பதம் நிறைய அநேக இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் சார்த்தே துவந்த்வா அப்படிங்கிற சூத்திரத்தை அங்க நம்மளால சமாசத்துல பார்க்க முடியும். ஸோ இந்த துவந்த சமாசம்னாலே ச அப்படின்ற பதம் விக்கிரகத்துல வரும் பொழுது அது நம்ம சுலபமா இது துவந்த சமாசம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், அழகா கண்டுபிடிச்சிடலாம் இல்ல. இது எல்லாமே எந்த வகையில சேர்ந்ததுனாக்கா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய
நம்ம என்ன பார்த்தோம்? துவந்த சமாசத்துல ரெண்டு சொன்னோம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இதரேதர துவந்தா. அதனுடைய உதாரணம் தான் இவ்வளோ இந்த பாக்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ராமலக்ஷ்மணோ ஹரிஹரோ அஸ்வரதேந்திராக குரு சிஷ்யோ ஞானி விஜானினோ பிககாக்கோ, அதே மாதிரி பிரம்மாச்சுத சங்கராக ராமசீதே பரமேஸ்வர பார்வத்யோ அப்படிங்கிறது. அடுத்தது அடுத்து இருக்கக்கூடிய சமாஹார துவந்தத்தினுடைய உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய பார்க்கும் பொழுது தான் நமக்கு அது இன்னும் ஸ்பஷ்டமா நமக்கு பிடிபடும். பாருங்க, அடுத்து சமாஹார துவந்தா சமஸ்த பதம் நபும்சகலிங்கே ஏகவச்சனே ஏவ பவதி. இல்லையா? சமஸ்த பதமானது நபும்சகலிங்கத்துல ஏகவச்சனத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பாருங்க, கௌஸ்ச வியாக்ரஸ்ச அனயோஹோ சமாஹாரஹ கோ வியாக்ரம். அதே மாதிரி சீதோஷ்ணம் சீதஸ்ச உஷ்ணஞ்ச அனயோஹோ சமாஹாரஹ சீதோஷ்ணம். கங்கா சோணம் கங்கா ச சோணா ச அனயோஹோ சமாஹாரஹ கங்கா சோணம். தந்தாஸ்ச ஓஷ்டௌ ச தேஷாம் சமாஹாரஹ தந்தோஷ்டம். அதே மாதிரி அகர்நிஷம் அகஸ்ச நிஷாச்ச தயோஹோ சமாஹாரஹ அகர்நிஷம். இது சமாஹார துவந்தா. இந்த சமாஹார துவந்தம் வரும்பொழுது சமஸ்த பதம் எப்படி இருக்கும்? நபும்சகலிங்கத்துல ஏகவச்சனமா இருக்கும். இல்லையா? இதுதான் இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சது. என்ன சமாசம்? துவந்த சமாசா. அந்த துவந்த சமாசத்துக்கு என்ன டெஃபினிஷன்? உபய பதார்த்த பிரதானஹ துவந்தஹ. சூத்திரம் என்ன? சார்த்தே துவந்தஹ. அந்த துவந்தம் ரெண்டு வகை. ஒன்னு இதரேதரஹ, இன்னொன்னு சமாஹாரஹ. மறுபடியும் இதரேதரஹ த்விதா, ரெண்டு வகையா பிரிக்கப்படுறது. எப்படி? த்விபத துவந்தஹ பகுபத துவந்தஹ. அதே மாதிரி சமாஹாரஹ த்விவிதா, ரெண்டா பிரிக்கப்படுறது. ஒன்னு சமாஹாரஹ, இன்னொன்னு நித்திய சமாஹாரஹ. இப்படியாக இன்றைய தினத்துல நாம என்ன பார்த்தோம்? அந்த துவந்த சமாசம்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, மறுபடியும் அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதற்கு என்னென்ன உதாரணங்கள், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எந்த மாதிரியான லிங்கத்துல வரும் அப்படிங்கிறத நம்ம அழகா இந்த துவந்த சமாசம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சிட்டோம். பாருங்க, ஒரு ஒரு வகுப்புலையும் நாம நிறையலாம் எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு ஒரு டாபிக் தான். அந்த டாபிக் நான் உங்களுக்கு வழக்கம் போல குரூப்ல ஷேர் பண்ணுவேன். நீங்க அந்த உதாரணத்தோட சேர்த்து அதை படிச்சுட்டே வாங்க. இப்போ இதுக்கு எப்படி இந்த உதாரணம் கொடுத்துருக்கோமோ இதே மாதிரி இதற்கு முன்னாடி நம்ம பார்த்து முடிச்சிருக்க பகுரீகி சமாசமாகட்டும், அதே மாதிரி திகு சமாசமாகட்டும், தத்புருட சமாசமாகட்டும், கர்மதாரய சமாசமாகட்டும், இல்லை என்னென்னலாம் நம்ம பார்த்தோமோ அதற்கு எல்லாத்துக்கும் நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு நிறைய உதாரணத்தை அனுப்பிச்சு வைக்கிறேன் அந்தந்த எண்டிங் கீழே. அதை நீங்க பார்த்து உட்கார்ந்து படிங்கோ, எழுதி பாருங்கோ, சொல்லி பாருங்கோ. அப்பதான் இது எந்த வகை சமாசம் அப்படிங்கிறத நம்மளால சுலபமா கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ இன்றைய நம்ம தெரிஞ்சிட்டது என்ன சமாசம், துவந்த சமாசம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சிட்டோம். சரியா? ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க, சொல்றேன். தாசன் புரிஞ்சுதா? புரியுறதா? புரியுது. அந்த 10 கிளாஸ் வரைக்கும் சின்னதா டெஸ்ட் வைக்க முடியுமா அடியேன்? பண்றேன் கண்டக்ட். நீங்க இப்ப நடந்து முடிஞ்சிருக்க இந்த 10 கிளாஸுடைய ஒர்க்லாம் நல்லா பண்ணுங்க. சரியா? நான் கண்டிப்பா டெஸ்ட் கண்டக்ட் பண்றேன். ஏதேஷாம்னா என்ன அர்த்தம்? இவைகளுடைய மேல சொல்றோம் இல்லையா? ஏதேஷாம் தேஷாம் தந்தாஸ்ச ஓஷ்டௌச்ச தேஷாம் சமாஹாரஹன கூட்டுன்னு அர்த்தம், சேர்க்கைன்னு அர்த்தம். தந்தாஸ்ச ஓஷ்டம் சொன்னோம் இல்லையா? அதனுடைய சேர்க்கை. அதே மாதிரி அனயோகோன்னு அதேதாம்மா. கௌஸ்ச வியாக்ரஸ்ச அனயோகோ இவைகளுடைய சமாஹாரஹா சேர்க்கை. மேற்கூறிய பதங்கள் என்னென்னலாம் பதங்கள் கொடுக்கிறோமோ இல்லையா, நம்ம விக்கிரகம் பண்ணும் பொழுது அந்த பதங்களுடைய கூட்டு, அந்த பதங்களுடைய சேர்க்கை, அதை சேர்த்துதான் இப்படி ஒரு சமாசமா நம்ம சமஸ்த பதமா கொண்டு வரோம். இந்த சமஸ்த பதத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்ல, அந்த சமஸ்த பதத்தை எப்படி விக்கிரகம் பண்றதுன்றதும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் சமாசத்தினுடைய முக்கியமான விஷயமே. விக்கிரகம் அப்படிங்கிறது நல்லா பண்ண தெரியணும். விக்கிரகம் பண்றதோட இல்லாம அந்த விக்கிரகத்தை எப்படி சமாசம் பண்றதுன்னு தெரியணும். இப்ப நம்ம சொல்லுடைய 1+1 2, இந்த 2 எப்படி வந்ததுன்னா அதுக்கு ஆன்சர் சொல்லணும். 1+1 சேர்க்கை தான் 2. அந்த மாதிரி
அப்போ சுவாமி ஈச்ச அப்படின்னு எங்கெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் துவந்த சமாசத்துல சே நமக்கு மாத்திரம் தேவை. இல்லம்மா, சேன்னு எங்க வருதோ அதெல்லாம். ச. ஓ ஓகே. சார்த்தே Okay, துவந்தஹா அப்படின்னு சூத்திரம் கொடுத்திருக்காரு இல்லையா? ஆமா. ச அப்படிங்கிற சார்த்தே. அர்த்தத்தோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சேன்னா அண்டுன்னு அர்த்தம். அதுவும் இதுவும் சேர்ந்தது. அப்ப உம்னு வரும்போது என்ன ஆகும்? வித்துல அண்டுன்னா அதுவும் அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரியான ஆமா. பத பிரயோகங்கள் எங்கெல்லாம் விக்கிரகத்துல வருதோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் துவந்த சமாசத்துல வரக்கூடியது அப்படிங்களா? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ம். ஓ ஏன்னா ஓகே. சேலாம் போட்டு வரும்போது எல்லா பதத்துக்கும் பிராதானியம் உண்டுன்னு அர்த்தம். ம் ம் ஆமா. ஓகே, ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ.